எல்லாரையும் குறை சொல்லலாமா? குறை சொன்னால் பிடிக்குமா? நிறைவு சொல்லி பாராட்டலாமா? சொல்லுங்கள். ஒரு பாராட்டு பாயசம் மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தை குறைய அதிர்ச்சி சொல்லி பாருங்களேன், என்ன ஆயிடுவாங்க அப்படியே. எப்பா பாரு இவங்க என்ன குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் எனக்கு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாவா? நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வீடியோ போட்டேன், ஸ்பீச் கொடுத்துருந்தேன். சரி நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோம், ஒப்பீனியன் தானே சொன்னோம். பார்த்தா 2 பேர் லெஃப்ட்டு. இதை பார்த்து நான் டிப்ரெஷன் ஆவேனா என்ன? எனக்கு தேங்க்ஸ் சொல்வேன். பிகாஸ் ஐ நீட் குட் வாலண்டியர்ஸ் ஃபார் மை டீம், ஃபார் மை சேனல், கண்டினியூட்டி இன் வாட்சிங் வேணும்ல. ஒருத்தர் பிடிக்கிற கருத்தை சொல்கிறதுக்கும் ஒருத்தர் சொல்லக்கூடிய வியூவை சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். கட்ஸ் அவமானம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி சொல்லலாம். பஸ் இல்லாமல் இருந்தப்போ கையில் காசே இல்லைங்க. 26 lakhs கொடுத்தப்போ மணி இல்லை, எப்படி போகிறது? ஃப்ரீ பஸ் கடவுள்கிட்ட எப்போ ப்ரே பண்ணாலும் சரி, டீலக்ஸ் பஸ் கூட ஃப்ரீ பஸ்ஸாக வரணும்னு கேட்பேன். கடவுள் நமக்கு வரம் கொடுப்பாரு தானே. எப்படி கொடுப்பாரு? மனிதன் தெய்வ ரூபையானே. இப்போ வராங்கல்ல ஒவ்வொரு தலைவர்களுமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நமக்கு நல்லது செய்யணும்னு வராங்க. கண்டிப்பாக ஒரு குட் லீடர் கண்டிப்பாக இந்த இயர் செலக்ட் ஆவார் உங்களால். சரியா? ஸோ நல்லத விஷயங்களை வரவேற்போம், கெட்டதெல்லாத்தையும் ஓட விட்டுருவோம். லஞ்சம் ஊழல் வேண்டாம். ஓகே? ஸோ அதான் முதல்ல கேட்டேன். யாருமே கெட்டவங்க இல்லை, பிறப்பால் கெட்டவங்க இல்லை. நடத்தையில் கெட்டவங்களாக மாறுறாங்களான்னா சூழ்நிலைகளால் மனுஷங்க கெட்டவங்களாக மாறுறாங்க. உண்மை தானே? சரி, குறை சொல்லிகிட்டே இருந்தால் ஒருத்தர் குறைய நிவர்த்தி பண்ணி சரியாக நல்லவங்களை ஆடுவாங்களா? கெட்டவனை கூட திரும்ப திரும்ப நல்லவன் 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 போற்றி பாருங்களேன், பேசி தான் பாருங்களேன், சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கிட்டேயா போய் நம்ம தப்பு பண்ணோம். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி நல்லவங்களா திருந்தினவங்க நிறைய பேர். சரியா? ஒரு சிலர் திருந்தாத ஜென்மங்களாக இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நல்லவர்களை கெட்டவங்களாக மாற்றாமல் ஒரு சிலருடைய சில நேரங்களில் நமக்கு நெருங்கினவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் தப்பான பாதைக்கு போகக்கூடாது. சரியா? குறை சொல்லாமல் இருக்கலாமா? குறைகள் வேண்டாம், நிறைவை சொல்லு, நிறைவாய் சொல்லு, தட்டி கொடுக்க தோள் தட்டி கொடுத்து நீ பாராட்டும் செயலே அருமருந்தாகும் என்று நீ வாழ்ந்திடவே வேண்டும். வாழ்வீங்களா? நிஜமாவா? எல்லாரும் தட்டி கொடுத்து வாழ்வீங்களா? நீங்கள் தட்டி கொடுத்து வாழ்ந்தால் நீங்கள் தாங்க கடவுள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டினாங்க, எங்கள் அப்பா சண்டை போட்டாங்க, என் ஃப்ரெண்டு சண்டை போட்டா, யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் உங்களை தட்டி கொடுக்குறாங்களா? எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். மற்றவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே தட்டி கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்கும். நமக்கு நாம நேசிக்கணும்ல. நம்மளை முதல்ல நம்மளை நாம நேசிக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சவங்களாயிடும். அதனால் யாரையுமே குறை சொல்ல வேண்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னா குறை சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன், அப்போ தப்பு செஞ்சால் சொல்லக்கூடாதான்னு கேட்கலாம்ல. தப்பு செஞ்சால் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பெத்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஓப்பன் ஹார்ட்டாக சொல்லிவிடுங்க. சரியா? சொல்வீங்களா? இப்போ சொன்ன கருத்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.